பிரகாஷ், இப்போ 4 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும்னு சொன்னீங்க. எத்தனை மணிக்குள்ள உடலை நல்லடக்கம் செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது? அதுவும் இல்லாமல் அத்தனை பேர் பொதுமக்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த பகுதியில், அந்த பொத்தூர் பகுதியில் போலீசார் தற்பொழுது என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த இறுதி மரியாதையை பொறுத்த வரைக்கும் இன்று காலையிலிருந்தே நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அயனாவரத்தில் இருக்கக்கூடிய இல்லமாகட்டும் அல்லது தற்போது உடல் வைத்திருக்கக்கூடிய பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளி ஆகட்டும் முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மரணமாக பார்க்கப்பட்டாலும் உரிய பாதுகாப்பு அளிப்பதில் காவல்துறை முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நேற்று இரவு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து உடல் கொண்டு செல்லப்பட்டு அயனாவரம் இல்லத்துக்கு சென்றடைய வரைக்கும், அதே போல அயனாவரத்திலிருந்து பந்தர் கார்டன் பள்ளிக்கு சென்றடையக்கூடிய அந்த 2 மணி நேரம் அந்த பயணத்துக்காகட்டும், அதே போல காலையிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளியில முழுமையாக காவல்துறை அவர்கள் பாதுகாப்பு கருதி கிட்டத்தட்ட 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அங்க பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும், அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் தேவையான ஏற்பாடுகளை அரசு தரப்பிலிருந்தும் அதே போல காவல்துறை தரப்பிலிருந்தும் முழுமையாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்படக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அவர்களும் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அதற்கு ஏற்றார் போல அதற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறது. தற்போது இந்த பந்தர் கார்டன் பகுதியிலிருந்து, பெரம்பூர் பகுதியிலிருந்து செங்குன்றத்தை அடுத்த பொத்தூர் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த இறுதி ஊர்வலமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு ஏற்ற வகையில இந்த போக்குவரத்து மாற்றங்களை செய்ய வேண்டும், போக்குவரத்துக்கு நடைபெறக்கூடிய இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், உடல் நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்துல தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தற்போதுதான் நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. இன்னும் 1.5 மணி நேரம் கால அவகாசம் இருக்கிறது. இதற்கு உள்ளாக காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல காவல்துறை இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல இந்த காவல் மாவட்டங்கள், காவல்துறைக்கு ஏற்றாற் போல அந்த காவல் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாதவரம், ரெட் ஹில்ஸ், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதற்கு ஏற்றாற் போல அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறாங்க. அதற்கான இந்த ஆலோசனைகளும் இந்த நேரத்தில் தொடங்கி இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். பிரகாஷ், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். அரசு மரியாதை வழங்க வேண்டும் அடக்கம் செய்யப்படும் போது அப்படின்ற ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் தரப்பிலிருந்து அந்த வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை, இதற்கு அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் கொடுக்கப்பட்டது? அதை பத்தின கொஞ்சம் விளக்கம். அரசு மரியாதை பொறுத்த வரைக்கும் அரசிடம்தான் இது தொடர்பான இந்த விண்ணப்பத்தை முன்வைக்க வேண்டும் என்று நீதிபதி தரப்புல தெரிவித்திருக்கிறாங்க. உடல் எந்த இடத்துல அடக்கம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான வழக்கு தான் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்புல, அதாவது ஆம்ஸ்ட்ராங் தரப்புல மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு அரசனுடைய அறிவுறுத்தல், இது தொடர்பான அரசனுடைய அறிவுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு விசாரணையின் போதே அரசு தரப்பு வழக்கறிஞர் இதற்கான பதிலை தெரிவித்து விட்டார். அரசு மரியாதையை பொறுத்த வரைக்கும் அரசு மரியாதை வழங்க வேண்டும் என மனு அளித்திருப்பதாக மனுதாரர்கள் தெரிவித்திருந்தாலும் இது தொடர்பாக அரசுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று விசாரணையின் போதே அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். பிரகாஷ், இப்போ அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அங்க பொதுமக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? காலை 6 மணிக்கெல்லாம் அயனாவரம் இல்லத்திலிருந்து சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பந்தர் கார்டன் பள்ளிக்கு திரு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் கொண்டு வரப்பட்டது. பந்தர் கார்டன் பள்ளியில தான் இறுதி அஞ்சலிக்காக வைக்க வேண்டும் என்று நேற்றைய தினமே முடிவெடுக்கப்பட்ட நிலையில அங்க உடல் மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை நேற்று மாலையே முழுவதுமாக செய்து முடித்தாகிவிட்டது. நேற்று நள்ளிரவு அயனாவரம் இல்லத்துக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில இன்று காலை அயனாவரம் இல்லத்திலிருந்து பந்தர் கார்டன் பள்ளிக்கு அவருடைய உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. காலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள், பெரம்பூர் பகுதி மட்டுமல்ல, சென்னையிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் திரு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்தார்கள். அதே நேரத்தில் அரசியல் தலைவர்கள், பல்வேறு கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நெருங்கிய உறவினர்கள், ஆதரவாளர்கள், திரை பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினர் பந்தர் கார்டன் பள்ளியில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார்கள். நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது 5 மணிக்கு தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 4 முதல் 5 மணிக்குள் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.